வணக்கம். துலா ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலா ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 7வது ராசி. வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, நமக்கு சமமான நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சரி, இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறார். துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பெருசாக நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதன் அடிப்படையில் குரு எதிரி கிரகமாக இருந்தாலுமே குரு பார்வை ஒரு நன்மையான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அதுவும் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை ஜென்ம ராசி பார்க்கறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகும்போது சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன், தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவர் மேலே குருவுடைய ஒளி விழுகும்போது எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கும். இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது, ஒரே சீராக போகும். நோய் நொடிகள் இருக்காது. உடம்புல ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே ரெடி ஆயிரும். அந்த குருவுடைய ஒளிக்கு எந்த ஒரு நோய் தொந்தரவும் தாக்காது. அதுக்கப்புறம் தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சந்திரன் மேலே குருவுடைய ஒளி விழுகும்போது தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ஜென்ம ராசி குரு பகவான் பார்வை செய்கிறது சிறப்பு. அப்படின்னாலுமே உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறாருன்னா ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் தான் இருக்கிறார். இது சிறப்பு தான். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானம். அதில் ஒரு வகையில் பார்க்கும்போது 1ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் வருவாங்க. அதாவது சுக்கரன் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சுக்கரன், அப்படி இருக்கிறது ஒரு பரிவர்த்தனையான யோகம். சுக்கிரன் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் கடகராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது சிறப்பு தான். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கௌரவஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி பலம் பெறுறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சந்தனுடைய துறைகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். சந்திரனுடைய தொழில்கள்னு பார்க்கும்போது அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள் எல்லாமே சந்திரன் தான் ஓனர். அதனால் இந்த காய்கறி, பால், அரிசி, தயிர் இது எல்லாமே சந்திரன் தான். அப்புறம் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள், ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பயண தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கடற்கரை அதாவது நீர் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எல்லாமே சந்திரன் தான். குளிர்பான கடை வச்சுருக்கிறவங்க, பேக்கரி வச்சுருக்கிறவங்க, இந்த ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீர் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்திரன் தான் அதிபதி. அப்போ அந்த துறைகளில் இருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதி அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு தான் போகிறார். ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு தான், ஒன்றும் மைனஸ் கிடையாது. உங்கள் ராசிக்கு தனாதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு தடைகளை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இவர் செப்டம்பர் 14ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். தனாதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வந்தாலுமே குருவுடைய பார்வையும் வேற வாங்குவார். இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ தன விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம், குடும்ப விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம், சப்போர்ட் கிடைக்கும். துளாராசிக்காரங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும்.
நீண்ட நாளாக வந்து வரன் அமையாத துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு நல்ல முறையில் வந்து திருமணம் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஒரு ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார். இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். அப்போ புதன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். புதன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் கன்னி ராசியில் ஆட்சி உச்சபலம் வந்து அடைவார். அப்போ 12ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலம் அடைகிறதுனால உச்சபலம் அடைகிறதுனால 12ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 12ஆம் இடம்ங்கிறது வந்து வெளி மாநிலம் வெளிநாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த அதிபதி வந்து பலமாகும்போது துளாராசிக்காரங்க வந்து நீண்ட நாளாக வந்து படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதிகள் வந்து முக்கியமாக 2 பேர் தான். ஒன்று சனி பகவான் ஒன்று, இன்னொன்று புத பகவான் ஒன்று. இவங்க 2 பேருமே வந்து பலமாகறாங்க. அது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து பலமாக இருக்கிறார். உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் வழக்குகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் போய் அமரும்போது சனி பகவான் எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து கெடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் வந்து 6ஆம் இடங்கிறது வந்து ஒரு மோசமான இடம். அந்த இடத்துல போய் சனி பகவான் அமர்ந்து அந்த இடத்த கெடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எதிரி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து அவர் அந்த எதிரியை வந்து கெடுப்பார். அப்போ எதிரிக்கு வந்து பலம் குறையும். உங்களுக்கு ஏதாவது உடம்புல நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த நோய் தொந்தரவுகள் எல்லாமே ரெடியாகும். கடன் இருந்ததுன்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து குறையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து துளாராசிக்காரங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஸோ சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான். பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நன்மையான பலன் அளிக்குங்கிறது ஜோதிட விதி. துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து பயணிப்பார். அங்கே வந்து சுக்கரனுடைய பார்வையை வந்து வாங்குவார். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வை வந்து அந்த வீட்டுக்கு வந்து விழுகும். அப்படிங்கும்போது கோச்சார சந்திரனுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அந்த செப்டம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த நாள் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும், ஒரு சப்போர்ட்டான பலனை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து வருது அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வந்து குருவுடைய இணைவில் வந்து பயணிப்பார். இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான். எப்போ செப்டம்பர் 15, 16 குருவுடைய இணைவில் வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பயணிக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான். அந்த 2 நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 13, 14 அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் வந்து பயணிப்பார். அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிற நாளில் வந்து நீங்கள் தேவையில்லாத யாருக்கிட்டையாவது ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு. துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 6ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.